ஒரு நாள் இரவில் ஆமேன் எப்பொழுதும் போல இரவு 10 மணி கழிந்தார் போல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தேன். இரவு ஏறத்தாழ 2:30 மணி வரை ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உன்னதமானவருக்கு முன்பதாக கண்ணீர் மல்க சில காரியங்களுக்காக ஜெபித்து ஆவியிலே பலனடைய காத்திருந்தேன். மணி நேரங்கள் ஏறத்தாழ பல மணி நேரங்கள் ஆயிற்று. நான் எதிர்பார்க்கிற விடுதலை எனக்கு வரலை. நான் எதிர்பார்க்கிற பிரசன்னம் எனக்கு வரலை. நமக்கு தெரியும், இப்போ ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குள்ளாவதற்கு 6 பாட்டு 3 ஜபமும் எல்லாம் தேவையில்லை. ஒரு தேவனை உண்மையாய் சுமக்கிறவன் ஒரு செகண்டில் அவன் தேவ பிரசன்னத்தை உணர்வான். ஹல்லேலூயா. தேவனை சுமக்கிற ஒரு பாத்திரம் ஒத்த நிமிஷம் போதும் அவன் நிற்கிற இடத்தை தேவ மகிமை உள்ள ஒரு இடமாய் மாற்றுவதற்கு. அதுக்கு 6 பாட்டு 7 பிரசங்கம் எல்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் மணி நேரம் 3:30 தாண்டி விட்டது. 3.5 மணி நேரத்துக்கு மேலே ஜபம். 4 மணி நேரம் ஆச்சு. 10 மணிக்கு சாதா ஜபத்துக்கு உட்காருவேன். 2:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. 5 மணி வரைக்கும் இருக்கிறது வழக்கம். குறிப்பிட்ட வாரத்தில் குறிப்பிட்ட நாட்கள் அப்படி இருப்பது என் வழக்கம். ஆனால் அன்னைக்கு 2:30 மணி ஆயிட்டு என் கண்ணில் கண்ணீரே வரல. என் ஜபம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சாக்கிரமந்தான ஜபமா இருக்கு, ஒரு கடமைக்குரிய ஜபமா இருக்கு. ஒரு 2 மணி தாண்டின உடனே ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு போல, என்னால் தேவ பிரசன்னத்தை உணர முடியல அப்படி சொல்லி நான் எனக்குள்ளே கேள்வி எழுப்பினேன். நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய நான் ஆண்டவரோடு பண்ணி கொண்ட பொருத்தனைகள் தீர்மானங்களை சொல்லி ஜெபம் பண்ணேன். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆண்டவர் எனக்கு சொன்ன சில வார்த்தைகள் உண்டு. அதை சொன்னா ஒரு கணத்தில் என் வாழ்க்கை என் இருதயம் உடையும். ஆனால் அதை சொன்னேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வளவெல்லாம் சொல்லியும் எனக்கு பிடிச்ச ஒரு பாடல், திருப்பாத நம்பி வந்தேன், கிருபை நிறைந்த இயேசுவே. இந்த பாட்டெல்லாம் பாடி பார்த்தேன். என்னை கைவிடாதரும் நாதா. இந்த வரிகள் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த வரிகள். அதெல்லாம் பலமுறை பாடினேன். எனக்கு எந்த மாற்றம் வரல. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ பிரச்சனை நானும் அல்ல, பிரச்சனை பேயும் அல்ல, பிரச்சனை கர்த்தர் தான் போல அப்படின்னு டவுட் அடித்தவனா உடனே இதுவரையிலும் அவரிடத்தில் ஒத்தாசை எதிர்பார்த்த நான் ஒரு கணம் நேர் முழங்கால் படியிட்டு, அன்னைக்கு என்னுடைய ஆலயத்தில் இதை மாதிரி புல்பீட்டு இல்லை, ஒரு டேபிள் தான், பழைய மேஜை. அந்த மேஜையை போட்டிருந்தேன். மேஜையினுடைய ஒரு காலை பற்றி கொண்டு, ஐயா இதுக்கு மேலே நீங்கள் மௌனமாக இருந்தால் செத்துருவேன். என்னாவது தப்பு பண்ணியிருந்தேன் நான் சொல்லி கொடுங்க, பிள்ளை திருந்துவேன், சாகிறது வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லி. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்பா இதுக்கு மேலே நீங்கள் மௌனமாக இருந்தால் நான் செத்துருவேன், என்னால் முடியாது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் திருந்திடுறேன். அதை சாகிறது வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த மேஜையினுடைய காலை பிடித்து கொண்டு அழுதேன். ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார். 2:30 மணியை தாண்டி இருக்கிறார். என்ன இடைபட ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னா, வேதாகம கல்லூரியிலே, அதாவது ஒரு நம்ம சாதா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கரண்டி, என்ன சொல்லு சரிதானே, ஸ்பூன். இது வளைந்த ஒரு ஸ்பூனை கர்த்தர் காண்பித்தார். நல்லா கவனிக்கணும். ஸ்பூன் நல்லா இருக்குது. அது எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, ஒரு தரிசனம். அப்ப இந்த வார்த்தையை இதை நான் பார்த்த உடனே ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது, என்னுடைய தாசன் உன்னை மன்னிக்காத பட்சத்தில் இனி நீ ஊழியத்தில் வளருவது இல்லை அப்படின்னு. பிரச்சனை எங்கேயோ கிடக்குது. ஸ்பூன் இப்படி இருக்குது, அதை நான் பார்க்கிறேன். அடுத்த சத்தம், என்னுடைய தாசன் உன்னை மன்னிக்கிறது வரையிலும் இனி நீ ஊழியத்தில் வளர முடியாது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஸ்பூன் யாது தெரியல, வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த ஸ்பூனை இனி தேடி கண்டுபிடிக்கணும். இது எந்த ஊர் ஸ்பூனு, இந்த ஸ்பூன் வளைய காரணம் என்ன, இது எங்கே எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தினது. நான் வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது 2ஆம் ஆண்டு மத்தியானம் சாப்பாடு மெஸ்ஸில் சாப்பாடு பரிமாறுகிற டியூட்டி நமக்கு போடுவாங்க. அப்போ ஒரு சின்ன கரண்டி தான்,
இப்போ அன்றைக்கு எங்களுடைய கல்லூரியில் 52 மாணவர்கள் உண்டு. இந்த 52 பேருக்கும் ரசம் ஊத்தணும்னே. பைபிள் காலேஜ் ரசம் உங்களுக்கு தெரியும். ஒரு 1/2 லிட்டர் ஊத்தினா தான் ஓரளவுக்காவது உப்பும் புளிப்பும் நமக்கு தெரியும். எங்க ஊர் அப்படித்தான். உங்க ஊரை பத்தி எனக்கு நாட் ஐடியா. நான் 100% கிராமத்தில் வாழ்கிறவன். சிட்டியை பத்தி எனக்கு நோ ஐடியா. அதனால நீங்க உங்க ஊர்னு நினைச்சு கிடப்பட. அப்போ இங்கேயும் அப்படித்தானா? அப்படியே ஆவதாக தோத்திரம். அப்போ கவனிங்க, நானும் என்ன செய்யறேன், வேகமாய் ரசம் ஊத்திக்கிட்டே வர்றேன். 52 பேருக்கும் சோறு போட்டான். நம்ம ஆட்கள் 50 நிமிஷம் சாப்பாடு பிரேக்கில் 15 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் விளையாடுகிறதோ ஏதாவது பண்ணுவாங்க இல்லை. அப்போ எவ்வளவு சீக்கிரமாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு ஊத்துறதுக்கே ஒரு 15 தடவை ஊற்றணும்னு. அடுத்து ஒரு இப்படி இவ்வளவுதான். அந்த லாஸ்ட்ல இருக்கிறவே கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசலை. என்ன மற்ற எல்லா பரிசுத்த வேதாகமத்தை சாராத வார்த்தைகளையும் சொல்லிவிட்டானுங்க. நான் என்ன பண்றேன், மெஸ் லீடர்கிட்ட சொல்றேன், இந்த ஸ்பூன் நல்லா இல்லை, வேற ஒரு பெரிய ஸ்பூனா கொடு அப்படின்ற. உடனே அவன் சொல்ல, இல்லை பிரதர்னா. சரி, இருந்தாலும் அவனுக்காக மறுபடியும் நான் செயல்பட ஆரம்பித்தேன். மறுபடியும் இவங்க வசை சொற்களை கேட்டு, அப்ப நான் சொன்ன, ஒரு டம்ளராவது குடியா. நான் கைவிடாம ஊத்திட்டு நான் என் பாட்டுக்கு போயிருந்தேன். உடனே அவன் சொன்னான், அவன் பயங்கரமான சமாதானக்காரன். அவன் சொன்னான், உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா வச்சுட்டு தூர வளவன்னா. அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியும். நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்பூன் அப்படியே எடுத்து அப்படியே வளைச்சேன். வளைஞ்ச ஸ்பூன் வருஷம் வர வளைச்சிட்டேன். வளைச்சு ஜன்னல் வெளியே எடுத்து வெளியே போட்டுட்டு, இனி ஒரு பயலும் இதை யூஸ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அந்த வாளிய சரிச்சு எனக்கு மட்டும் ரசத்தை ஊத்திட்டு என் பாட்டுக்கு வெளியே போனேன். சாப்பிட்டேன், கழுகுனேன், தட்டை வச்சுட்டேன், கிளாஸுக்கு போயிட்டேன். கரெக்டா 2 மணி 10 நிமிடத்திற்கு எங்களுடைய கல்லூரியில் இருக்கிற என்னை நேசிக்கிற ஒரு ஆசிரியர் வருகிறார். நம்ம அந்த சவுண்ட்ஸ் எங்க ஆப்ரேட் பண்றாங்க, அந்த ரிவர்பை கொஞ்சம் குறைச்சு வைமா, ரிவர்பை கொஞ்சம் குறைச்சு. அப்ப வாத்தியார் அந்த வழியா வர்ற வழியில என்ன கிடக்கு, ஸ்பூன் கிடக்கு. உடனே கேட்கிறார், ஏய் ஸ்பூன் ஏன் இங்க கிடக்கு அப்படின்றார். அவங்க எல்லாம் போட்டானுவேன். நம்ம ஆட்களை குறித்து தெரியுமா இல்லையா, சொல்றதுக்கு நடந்தவைகளுக்கும் மிஞ்சி அவர்கிட்ட ஏத்தியாச்சு. உடனே அவனை கூப்பிடுனார். வாத்தியாரிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. அப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு, 3வது செமஸ்டரோட நம்ம காரியம் சுவாலி முடிய போகுது. ராஜாவே நீர் வாழ்க. நான் நேரம் வர்றேன். அவர் வந்த உடனே தோத்திரம், இது என்னதுன்னு கேட்டார். அவர் மலையாளத்தில் கேட்டார். அதை இப்ப சொல்ல வேணாம். இது லைவ் போகுதோ அப்ப நான் அடைக்கி வாசிக்க. லைவ் இல்லை, இப்ப லைவ்ல ஓடுதா? இது லைவ் ஓடுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்ப நான் இனி பார்த்துக்கிறேன். அப்போ இவர் கேட்டார், இது என்னதுன்னு கேட்டார். இவரு என்னதுன்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், இது கரண்டின்னு சொன்னேன். கேட்ட கேள்விக்கு பதில் தானே. வாத்தியார் கேட்கிறார், என்னை மேடையில் பயிற்றுவித்த ஒரு தேவ மனிதன் கேட்டார், இது என்னதுன்னு கேட்டார். நான் சொன்னேன் கரண்டின்னு. 2வது கேட்டார், இது ஏன் இங்க கிடக்கு? பதில் பாரு, போட்டதுனால கிடக்கு. யாரு போட்டா? நான் தான் போட்டேன். ஏன் போட்டேன்? போடணும்னு தோணிச்சு போட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ உடனே அவர் சொன்னார், நான் சொல்றேன் எடுன்னார். நான் உடனே சொன்னேன், எங்க அப்பன் சொன்னாலுமே நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன நீ சொல்றது? நல்லா கவனிக்கணும். எங்க அப்பன் சொன்னாலுமே நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க சொல்றது? உடனே சொன்னார், டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட், நான் சொல்றேன் நடக்காது பாஸ்டர். போட்டதை எடுக்கிற பழக்கம் மோசஸுக்கு கிடையாதுன்னு ஒரே வார்த்தை. எனக்கு அது வேண்டான்னு தோணிச்சு போட்டேன். உடனே அடுத்த ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை தான் ரொம்ப சிந்திக்கணும். அந்த மனிதனுடைய உணர்வுகள் எனக்கு அது 4 உசுப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. உடனே அவர் என்னை பார்த்து அப்படியே முகத்துல பார்த்துட்டு சொன்னார், ஞான் பறஞ்சா நீ கேட்கவில்லை இல்லை என்ன கேட்ட மலையாளத்தில். நான் சொன்னா நீ கேட்க மாட்டியாடா? ஏன்னா 50 மாணவர்கள் அங்க நிக்கிறாங்க.
50 மாணவர்களுக்கு முன்னால் அவர் தலை குனிகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். 50 மாணவர்களுக்கு முன்னால என்னை பயிற்றுவிக்கிற என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற ஒருவர் அங்கே தலை குனிகிறார் 51 மாணவர்களுக்கு முன்னே. அப்ப அவர் கேட்கிறார், நான் சொன்னா நீ கேட்க மாட்டியான்னு சொல்றார். கண் கலங்குது. நான் அடுத்த வார்த்தை சொன்னேன், நீங்க இல்ல, உங்க அப்பா சொன்னாலே நான் கேட்க மாட்டேன். இந்த வார்த்தை முடிஞ்சு. அதுக்கு மேல அவர் பேசவே இல்லை. அவர் குனிந்தார், அந்த கரண்டியை எடுத்தார், மறுபடியும் நிமித்தார், கழுகினார், அவரே கொண்டு மெஸ் ரூம்ல வச்சார், நேர வகுப்புக்கு வந்தார். எங்களுக்கு தான் வகுப்படுத்தார்னு. ஏறத்தாழ அது நடந்து 1998 வருடம் என்று நான் நினைக்கிறேன். 97, 98 வருடமா இருக்கலாம். ஆண்டவர் ஏறத்தாழ 7 வருடங்களுக்கு பிறகு, 7 வருடத்திற்கு மேலதான் இருக்கும், அன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறார், என் தாசன் மன்னிக்காத பட்சத்தில் இனி நீ வளர முடியாது. ஆனா அந்த பாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாணவன் நான். ஆண்டவர் என்னிடத்தில் இந்த வார்த்தையை பேசும் பொழுது அவரை என்னையும் நீங்க பிச்சா பிக்க முடியாது. அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் அன்பாயிட்டோம், பாசமாயிட்டோம், இணைந்து ஊழியங்களை செய்கிறவர்கள் ஆயிட்டோம், ஒரே டீம்ல ஒர்க் பண்ணோம். இதெல்லாம் இருந்தாலும் அவர் மறந்துட்டார், நானும் மறந்துட்டேன். ஆண்டவர் மறக்கல மறக்கல மறக்கல. அதிகாலை 2:30 மணிக்கு மேல் சொல்லுகிறார், என் தாசன் உன்னை மன்னிக்காத பட்சத்தில் உன் ஊழியத்தில் இனி நீ வளர முடியாதுன்னு சொல்ற. அந்த 2:30 மணிக்கு காலை பிடித்து கொண்டு கதறி அழுதேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்கிட்ட நீங்க சொல்லி இருக்கலாம் இல்லை, நான் செய்வனே. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எனக்கு நீங்க எல்லாமே யார் இருக்கா? நீர் மௌனமா இருந்தா நான் செத்துருவேன் ஆண்டவரே, நான் இன்னைக்கு அதை ஒழுங்கு பண்ணிடுறேன், என் மேல கிருபை ஆயிரும்னு சொல்லி அழுதேன். ஏறத்தாழ ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே எந்த மகிமையை நான் விரும்பினோ ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தில் இறங்கி வந்துச்சு. 3-4 மணி நேரமா ஜோம் பண்ணி என் கையில கிடைக்காத, நான் அனுபவிக்க முடியாத அந்த தேவ பிரசன்னத்தை என்னால் அனுபவம் முடிஞ்சு. எப்படி தெரியுமா? என் முழங்கால் பிஞ்சு, நான் இருந்த என் பலிபீடம் முழுவதும் இரத்தத்தினால் நிரம்புகிற அளவிற்கு கர்த்தர் என்ற அதிகாலை 3 மணிக்கு அப்பா என்ன அபிஷேகம் பண்ணினார். 4 மணிக்கு மேல எழும்பி நேர ரூமுக்கு 4:30 மணிக்கெல்லாம் பாஸ்ட் வீட்டுக்கு போயிட்டேன். காலையில போய் ஃபர்ஸ்ட் வேலை அதுதான், பெல் அடிச்சே. அவர் காலையில எழும்பி வெளியே வந்தார். அவர் அரை தூக்கத்தில் வர்றார், பிடிச்சு வெளியே வர்றார். யாருன்னு கேட்டார். அப்ப நான் ஜஸ்டின் வந்திருக்கேன். என்னடா காலையில? இல்ல உங்களை பார்க்கணும். உடனே அவர் சொன்னார், காலையில பார்த்தா போதாதா? இல்ல பார்க்கணும். உடனே கதவை திறந்தார். அவர் காலில் விழுந்துட்டேன். வேற எனக்கு வழி தரல. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. ஏறத்தாழ 7-8 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஊழியம் செய்யணும்னா, இனி நான் வளரணும்னா நீங்க மன்னிக்கணுமா? நீங்க மன்னிச்சாதான் நான் வளருவேனா? என்ன மன்னிச்சிருங்க அப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க, நான் சாகிறது வரைக்கும் அதை செய்ய மாட்டேன். அன்னைக்கு அந்த அதிகாலை நேரத்தில் சிரிப்புக்கா சொல்றேன், அந்த ஊத்த வாயோட அவர் என்னை கட்டி பிடிச்சு அவரும் அழுதுட்டு சொன்னார், நான் ரொம்ப நாளா தூங்கலடா. அந்த வார்த்தையினால என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னை மனசார மன்னிச்சுட்டா என் பிள்ளை நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அன்னையிலிருந்து வந்ததுதான் இந்த வளர்ச்சி. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்திலே கனத்துக்குரிய ஒரு போதகராக இருக்க கர்த்தர் என்னை வைத்தார். எங்க பிரதேசத்திலே 2வது சபையாக தூக்கி நிறுத்தும்படி இந்த எளியவனை கர்த்தர் கையில் எடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அருமையான இந்த பகல் வேளை சொல்லுகிறேன், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்.